ஜனவரி 14 ஆனந்த அறுவடை. காலையிலே விதையை விதை, மாலையிலும் உன் கைகளை தளர விடாதே. பிரசங்கி 11:6. நற்செய்தி அறிவிப்பு பணி விவசாயத்திற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்காய் நபர்களை சந்திக்கும் ஒவ்வொருவரையும் பயிரிடுபவர் எனலாம். சாதக சூழ்நிலைகளுக்காய் காத்து கொண்டிருந்தால் விதைக்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது. பிரசங்கி 11:1-6. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கவனமாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்பதே திருமறையின் கட்டளை. 2 தீமோத்தேயு 4:2. எத்தனை நபர்களோடு பேச முடியுமோ அத்தனை பேரோடும் பேசுங்கள். எவ்வளவு நற்செய்தி பிரதிகளை வழங்க முடியுமோ அவ்வளவு வழங்குங்கள். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 2 கொரிந்தியர் 9:6. ஆபரேஷன் மொபிலைசேஷன் என்ற இயக்கத்தின் நிறுவனராகிய ஜார்ஜ் வெர்வர் தினமும் முடிந்த அளவு நற்செய்தி கைப்பிரதிகளை விநியோகித்து வருகிறார். ஏனெனில் அவர் விசுவாசிப்பது பிரசங்கி 11:2-6. 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டுக் கொடு. பூவுலகில் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை சோர்ந்து போக விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. ஒரு சிறிய கடுகு விதை நிலத்தில் விதைக்கப்பட்ட போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகுமல்லவா? மத்தேயு 13:31. ஒரு நபரை கிறிஸ்துவிடம் வழிநடத்தும் போது அவர் மூலமாய் பல்லாயிரக்கணக்கானோர் ஆண்டவரை அறிய வழி உண்டாகும் அல்லவா? அந்திரேயா தன் சகோதரன் சீமோன் பேதுருவுக்கு இரட்சகர் இயேசுவை அறிமுகம் செய்தான். யோவான் 1:41. பேதுரு எத்தனை ஆயிரக்கணக்கானோரின் இரட்சிப்புக்கு காரணமாயிருந்தார் என்பதை நாம் அறிவோமே. நமது வசதிகளை தியாகம் செய்து கண்ணீரோடு விதைக்க வேண்டும். பயிரிடுகிறவன் விடியற்காலையில் எழுந்து சென்று நிலத்தை உழுதல், விதை விதைத்தல், நீர் பாய்ச்சுதல், களை எடுத்தல், உரமிடுதல் முதலிய கடின வேலைகளையெல்லாம் தியாகத்துடன் செய்கிறான். தோட்டக்காரன் 3 வருடங்களாக பாடுபட்டும் கனிதராத அத்தி மரத்திற்கு இன்னும் 1 வருடம் சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் என்று சொல்லி பொறுமையுடன் செயல்படுகிறான். கண்ணீரோடு விதைக்கும் போது களிப்போடு அறுப்போம். ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த பின் விழிப்புடன் அவர்களை கண்காணிக்க வேண்டும். தொடர்ந்து அவளுக்காக ஜெபிப்பதுடன் அவளுக்கு வேத வசனங்களை கிரமமாக போதித்து விசுவாசிகளின் உறவில் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும். இல்லையெனில் கோதுமைக்குள் களைகளை சத்துரு விதைத்துவிட்டு போனது போல உபதேசம் பின்மாற்றம் போன்றவற்றால் அவர்களை நாசமாக்க சாத்தான் ஆயத்தமாயிருப்பான். மத்தேயு 13:24-25. கவனம் 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 கவனம்.